போன வீடியோவில் நம்ம அத்தன்டிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் யூசர் மாடலை கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கான லாகின் பேஜ் கிரியேட் பண்ணிடலாம். ஜாங்கோ சீரிஸ் வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் கம்மியாக தான் வந்திருக்கு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடை உங்களுக்கு டவுன்லோடபுள் ஃபைலாக நான் தரேன். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம இன்னும் இந்த அத்தன்டிகேஷன் ஆப்புக்கு பேஸ் யூஆர்எல்ஸ் ஆட் பண்ணல. அதனால் ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிட்டு யூஆர்எல்ஸில் நம்ம இதுக்கான பேஸ் யூஆர்எல் ஆட் பண்ணிக்குவோம். அத்தன்டிகேஷனுக்கான பேஸ் யூஆர்எல்லை நான் வேர்டு எதுவும் கொடுக்காம எம்டியை விடுறேன். ஸ்லாஷும் இருக்கக்கூடாது, வெறும் எம்டி ஸ்ட்ரிங்ஸ் மட்டும் கொடுக்குறேன். உள்ளுக்குள்ளே ஸ்பேஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வெறும் எம்டி ஸ்ட்ரிங் மட்டும்தான். அண்ட் இன்க்ளூடில் நம்ம அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்போட நேம் கொடுக்கணும். அத்தன்டிகேஷன். இங்கே அத்தன்டிகேஷன் அப்படின்னு மாற்றிட்டோம், ஆனால் அத்தன்டிகேஷன் ஆப்பில் இன்னும் யூஆர்எல்ஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணல. இப்போ அத்தன்டிகேஷன் ஆப் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு urls.py ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பாத் இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் django.urls import path. அதுக்கப்புறம் from .views import star. அப்புறம் URL பேட்டர்ன்ஸ் எழுதணும். URL patterns ஈக்குவல் டு ஒரு எம்டி அரே. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம லாகின் பேஜ் காட்டுறதுக்கான HTML பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எண்டில் டெம்ப்ளேட்ஸில் நான் login.html ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். login.html. இந்த லாகின் பேஜை நம்ம பேஸ் ஃபைல்லேருந்து இன்ஹெரிட் பண்ண மாட்டோம். அதனால இங்கே HTML பாய்லர் பிளேட்டோட நமக்கு அந்த டெம்ப்ளேட் இருக்கணும். ஏன் பேஸ் ஃபைல்லேருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண மாட்டோம் அப்படின்னா, பேஸ் ஃபைலில் நம்ம ஹெட்டர் ஃபூட்டர்லாம் செட் பண்ணி வச்சுருப்போம். பட் லாகின் பேஜில் அந்த ஹெட்டர் ஃபூட்டரில் எதுவுமே காட்ட மாட்டோம். ஜஸ்ட் ஒரு லாகின் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி அது அத்தன்டிகேஷன் ஆச்சுன்னா மட்டும்தான் அவங்க மற்ற கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி மற்ற கண்டென்ட்டை ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹெட்டரில் இருக்கிற மெனூஸ் அண்ட் ஃபூட்டர் கண்டென்ட் எல்லாமே தெரியும். ஸோ அது எல்லாமே இந்த லாகின் அண்ட் சைன்அப் ஃபார்மில் வரக்கூடாது. அதனால் இந்த லாகின் பேஜை பேஸ் ஃபைல்லேருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ண மாட்டோம். அண்ட் இங்கே ஒரு ஹெட்டிங் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டர் ஆகும்போது நம்ம வியூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாகின் பேஜ். அடுத்து இதுக்கான வியூஸ் எழுதிட்டு யூஆர்எல்ஸ் எழுதிடலாம். அத்தன்டிகேஷனோட வியூஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூசர்கிட்டேருந்து வாங்கிறதுக்காக நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் இதுக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜாங்கோ ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம இந்த யூசர் மாடலை பில்டின் மாடல் இருந்து தான் இன்ஹெரிட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி பில்டின் மாடல்லேருந்து இன்ஹெரிட் பண்ணும்போது அதுக்காக ஜாங்கோ ஃபார்ம் க்ரியேட் பண்ணோம்னா நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிடும். அதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா லாகின் ஃபார்முக்கு மேனுவலாகவே நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணிடுவோம். உங்களுக்கு டைம் இருக்குது இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாங்கோ ஃபார்ம்ஸை வச்சு யூசர் மாடலுக்கு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அதை ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணி பாருங்கள், என்னென்ன கண்டென்ட் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த லாகின் பேஜுக்காக வியூஸ் எழுதிடுவோம். def login page ப்ராக்கெட்ஸில் ரிக்வெஸ்ட் பாஸ் பண்ணணும். அண்ட் ரிட்டன் ரெண்டரில் ரிக்வெஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு எகென்ஸ்டாக என்ன HTML ஃபைல் காட்டணுமோ அதை நம்ம கொடுத்துடணும். இப்போ login.htmlனு கொடுத்தாச்சு. இனி இந்த லாகின் ஃபங்க்ஷனுக்கான URL எழுதணும். இந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பாத்தில் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இங்கேயும் நான் எம்டி கொட்டேஷன்ஸ் தான் கொடுக்குறேன். ஏன் எம்டி கொட்டேஷன் கொடுக்குறேன்னா, ஒரு ப்ராஜெக்டோட லேண்டிங் பேஜாக எப்போவுமே லாகின் பேஜ் தான் கொடுப்போம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ப்ராஜெக்டை சர்வ் பண்ணோம் அப்படின்னா அது ஜஸ்ட் பார்த்துருக்கிற பேஜ் தான் காட்டும். அதாவது எந்த பேஜை காட்டும்னா, இப்போ சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ப்ராஜெக்ட் யூஆர்எல்ஸில் இருக்க இந்த லைனையும் கமெண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்டை சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஎன்வி ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பைத்தான் manage.py ரன் சர்வர் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுத்து ரன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் சர்வ் ஆகிட்டு இருக்கிற போர்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே இந்த பேஜ் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம லேண்டிங் பேஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னு கொடுக்காததுனால டிஃபால்ட்டாக
பேஸ் யூஆர்எல்ஸ் பேஜை வந்து லேண்டிங் பேஜ் அது காமிச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி நம்மளோட போர்ட் நம்பர் வரைக்கும் வச்சு ஆக்சஸ் பண்ணாவே நமக்கு ஒரு பேஜ் காட்டணும். அந்த பேஜ் வந்து 99% எல்லா அப்ளிகேஷன்லேயும் லாகின் பேஜாக தான் வந்து இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் கொடுத்த யூஆர்எல்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா அந்த யூஆர்எல் பாத் நேம் மென்ஷன் பண்ணி தான் அந்த பேஜை விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் லாகின் பேஜுக்கு இந்த இடத்துல எந்த நேமே நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். டைரெக்டாக ப்ராஜெக்ட் சர்வ் ஆனோடனே லாகின் பேஜ் வரணும். ஸோ அப்படி வரணும் அப்படிங்கிறதுனால தான் பேஸ் யூஆர்எல்ஸில் அத்தன்டிகேஷன் ஃபைலுக்கும் ரவுட்டிங் நேம் வந்து எம்டியாக கொடுத்துருந்தேன். ஸோ ரவுட்டிங் நேம் எம்டியாக இருக்குது அப்படிங்கும்போது அத்தன்டிகேஷன் ஆப்புக்குள்ளே போகும். ஸோ எப்போவுமே ஏதாவது ஒரு ஆப்போட யூஆர்எல்ஸுக்கு தான் பேஸ் யூஆர்எல் வந்து எம்டியாக இருக்கணும். மற்ற ஆப்போட பேஸ் யூஆர்எல்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நேம் வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் இங்கே எம்டியாக இருக்கும்போது அத்தன்டிகேஷனோட யூஆர்எல்ஸ்குள்ளே போகும். இங்கேயும் என்ன பண்ணுறோம், லாகின் பேஜ்க்கான யூஆர்எலை எம்டி கொட்டேஷன்ஸாக தான் விட்டுருக்கும். கம்மா கொடுத்துட்டு இந்த லாகின் பேஜ்க்கான ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் ஆல்ரெடி சர்வில் தான் இருக்குது. இப்போ ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிடலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னையும் லாகின் பேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேருந்து நான் லோக்கல் ஹோஸ்ட்டை கிளிக் பண்ணி ப்ரௌசரில் செக் பண்ணுறேன். ஸோ இப்போவும் நமக்கு லேண்டிங் பேஜாக நம்மளோட லாகின் பேஜ் தான் வந்து வந்திருக்கு. இனி இதில் நம்ம மேனுவலாக ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணி காட்டலாம். இப்போ வந்து நான் பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ் வச்சு ஒரு ஃபார்ம் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒன்றும் ஜாங்கோ ப்ராஜெக்டில் பூட்ஸ்ட்ராப் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் பூட்ஸ்ட்ராப் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு. இப்போ நம்மளோட லாகின் பேஜோட HTML வந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நான் பூட்ஸ்ட்ராப்பை வச்சு ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்மோட கோட் எடுத்து நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பூட்ஸ்ட்ராப்பில் இருந்து எடுத்த கோடை நான் காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன். இப்போ இதை ப்ரௌசர் போயிட்டு ரன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு பூட்ஸ்ட்ராப்போட ஃபார்ம் வந்து இருக்குது. அண்ட் இந்த பேஜில் நம்ம பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ் வந்து வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலைன்னா நம்ம பேஸ் ஃபைலில் தான் வந்து அந்த பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸோட ரெஃபரன்ஸ் வந்து வச்சுருந்தோம். பட் நம்ம க்ரியேட் பண்ண இந்த லாகின் பேஜை நம்ம பேஸ் ஃபைல்லேருந்து இன்ஹெரிட் பண்ணல. அதனால் பேஸ் ஃபைலில் இருக்கிற இந்த சிஎஸ்எஸ் ரெஃபரன்ஸ் வந்து இங்கே வேலை செய்யலை. இப்போ திரும்பவும் நம்ம பேஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு இங்கே வச்சுருக்க இந்த 3 லைன்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட லாகின் பேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு அந்த ஃபார்ம் வந்து க்ரியேட் ஆகிருச்சு. இந்த மேலே இருக்கிற லாகின் பேஜ் அப்படிங்கிற டைட்டிலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பூட்ஸ்ட்ராப்பில் டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல லாகின் பேஜ் அப்படின்னு மாற்றிடுறேன். இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இங்கேயும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி ஃபீல்டு வச்சுருக்காங்க. நம்ம அதை மாற்றிட்டு யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வந்து வச்சுக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. இங்கே யூசர் நேமை மாற்றின மாதிரியே நம்ம டைப்பையும் வந்து இமெயிலிருந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து மாற்றணும். அண்ட் இந்த ஃபார்மில் நேம் வந்து கிடையாது, ஐடி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஐடி யூஸ் பண்ண மாட்டோம், நமக்கு நேம் தான் வந்து தேவை. அதனால் இந்த சிஎஸ்எஸ்க்கு அப்புறம் நேமுங்கிற ஆட்ரிபியூட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் யூசர் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் கிளாஸ் நேமுக்கு அப்புறம் நேம் ஆட்ரிபியூட்க்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா ஜாங்கோவில் இந்த நேமை ரீட் பண்ணி தான் வேல்யூ எடுத்துகிட்டு வரும். ப்ளைன் ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ணுற மாதிரி ஐடியை பிக் பண்ணி எடுக்காது. அடுத்து இந்த ஃபார்மில் நமக்கு ஆக்ஷன் வந்து எம்டியாக இருக்கணும். ஏன்னா எந்த யூஆர்எல் மூலயமா இந்த ஃபார்மை காட்டுறோமோ அதே யூஆர்எலுக்கு தான் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது டேட்டா எடுத்துகிட்டு போகணும். அண்ட் சப்மிட் பண்ணும்போது டேட்டா எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கும்போது மெத்தட் வந்து போஸ்ட்டாக வந்து இருக்கணும். கேபிட்டலில் வைக்கணும் போஸ்ட் அப்படிங்கிறது. ஸ்மாலில் இருந்தால் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை டைப் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா பேக் எண்டுக்கு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். இப்போ அதை வியூஸில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த யூஆர்எலை கால் பண்ணுற மெத்தட் வந்து if request dot method equal to போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த டேட்டா வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ என்ன டேட்டா டைப் பண்ணி சப்மிட் பண்ணுறாங்களோ அந்த டேட்டா இந்த ரிக்வெஸ்ட் போஸ்ட்டில் வந்து வரும். ஸோ ரிக்வெஸ்ட் டாட் போஸ்ட். இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பேஜில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ ப்ரௌசர் வந்துட்டு இப்போ இங்கே ஏதோ ஒரு டேட்டா வந்து டைப் பண்ணுறோம். என் நேமாகவே டைப் பண்ணுறேன் KSHORE
அண்ட் பாஸ்வேர்டு வந்து 1234னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு வந்து டார்க் கலரில் வருது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்னோடய HTML கோடை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபாண்ட் ஸ்டைலையும் நம்ம பூட்ஸ்ட்ராப் வச்சே மாற்றிக்கலாம். இந்த கிளாஸ்க்குள்ளே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் -லைட் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ 2 இன்புட் ஃபீல்டுக்குமே அது வந்து வேணும். டெக்ஸ்ட் -லைட். இப்போ இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம டைப் பண்ணால் டெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலரில் வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய நேமை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ சப்மிட் பண்ணும்போது CSRF டோக்கன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம எந்த ஃபார்ம் க்ரியேட் பண்ணாலும் CSRF டோக்கன் வந்து கொடுத்துருக்கணும். அது மேனுவலாக பண்ணாலும் சரி, இல்லைனா Django ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி. அப்போ இந்த இடத்துல டெம்ப்ளேட் டேக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு CSRF டோக்கன் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் என்னோடய யூசர் நேமையும் ஒரு பாஸ்வேர்டையும் கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் பண்ணேன்னா இந்த டேட்டா வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ CSRF மிடில்வேர் டோக்கனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அது போக யூசர் நேம்ங்கிற நேமுக்கு நம்ம யூசர் நேம் இன்புட் ஃபீல்டு என்ன டைப் பண்ணியிருந்தோமோ அந்த வேல்யூவும், பாஸ்வேர்டுங்கிற ஃபீல்டுக்கு அங்கே நம்ம என்ன டைப் பண்ணியிருந்தோமோ அந்த வேல்யூவையும் எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு சேம் லாகின் ஃபார்ம் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இருக்கிற HTML பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை CSS லாகின் ஃபார்மே யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே. உங்களுக்கு எந்த லாகின் ஃபார்ம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாகின் பேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக UIயில் காமிச்சு அங்கே சப்மிட் பண்ணுற டேட்டாவை பேக் அண்ட் லாஜிக் உள்ள வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம UIயிலிருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணால் அதை எப்படி அத்தன்டிகேட் பண்ணுறது, ஸோ ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். Djangoவை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு Django பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.